நீங்க இப்ப இந்த வீடியோவ கிளிக் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நான் என் லைஃப்ல 0லேருந்து எப்படி 1க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சொல்லப் போறேன். ரொம்ப இன்ட்ரோ கொடுக்காம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன்ல போட்டு ரிலாக்ஸா உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இப்போ இந்த வீடியோவை ஜஸ்ட் இமேஜின் லைக் அ மூவி. அந்த மூவியோட கிளைமேக்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் மோர் தென் 3.5 lakhs மேக் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்சிங்கில் மோர் தென் 20 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி நல்ல அமௌண்ட் பார்த்துருக்கேன். ஓரளவு நல்ல ஹை பேயிங் சேலரியில் ப்ராடக்ட் டிசைனராக ஒர்க்கும் பண்ணுறேன். ரன் பண்ணுற ஸ்மால் ஆன்லைன் பிஸ்னஸ்லையும் குட் ரிட்டர்ன்ஸ். பட் கட் பண்ணால் இப்போ நான் எப்படி பேசுகிறேன், பட் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸிமம் யாரோடையும் பேச மாட்டேன். மேக்ஸிமம் சப்ஜெக்டில் ஃபெயில். மேக்ஸு, சயின்ஸு, பிடின்னு எல்லா ஸ்டாஃப்டையும் அடி வாங்குவேன். ஸ்கூல் லைஃப்பில் நான் கேட்ட மேக்ஸிமம் சென்டென்ஸ், நீ எல்லாம் லைஃப்பில் உருப்படவே மாட்டேன். பட் இப்போது இட் ஆல் சேஞ்ச்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ எப்படி நான் ஒரு மல்டி டாஸ்கராக மாறினேங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவாக பார்க்காம உங்கள் லைஃப் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதே போல் உங்கள் லைஃப்பில் அது வேறு மாதிரியான இன்சிடென்ட்டாக நடந்திருக்கும். ஸோ ட்ரை டு ரீகலெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ சீன் 1, தி ஸ்டார்டிங் ஃபேஸ். ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃபுக்கு என்டர் ஆகி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாக எதுவுமே பண்ண தோணலை. எனக்கு அந்த காலேஜ் லைஃப் அடாப்ட் ஆகிறதுக்கே அந்த ஹோல் செமஸ்டர் தேவைப்பட்டுச்சு. அப்படியே ஹோல் செமஸ்டர் போகுது. அப்படியே அந்த செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமான மேக்ஸில் ரிசல்ட் வருது. பார்த்ததும் பயங்கர டிப்ரெஷன். வீட்டில் எப்படி சொல்ல போகிறேன், என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, எதுவும் தெரியல. பட் ஏதோ ஒரு தைரியத்தில் வீட்டில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பரியர் ஆயிடுச்சு, பட் நெக்ஸ்ட் செமஸ்டரில் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. அவங்க ஏதோ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. தென் அப்படியே காலேஜ் லைஃப் போய்விட்டே இருக்குது. பட் அங்கே எனக்கு எக்ஸைட்டிங்காக எதுவுமே கிடைக்கல. எது பண்ணாலும் ஜஸ்ட் நான் போகிறேன், இது மாதிரி கற்றுக்கிறேன், ஏதோ லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நார்மலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப வர மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ காலேஜில் டிபார்ட்மெண்ட்லேயே ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க. பட் அதில் நிறைய காம்படிஷன்ஸும் வச்சுருந்தாங்க. அது எந்த காம்படிஷன்லையுமே நான் வந்துக்கல. பட் அந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால உங்கள் டேலண்ட் ஏதாவது இருந்தால் காட்டுங்கன்னு சொன்னாங்க. நான் நம்ம பாத்ரூம் சிங்கராச்சே, சும்மா பாடுவோன்னு சொல்லிட்டு ஏதோ தைரியத்தில் இருந்துச்சு போயிட்டேன். பட் போகும்போது அப்படியே காலெல்லாம் உதறது, கையெல்லாம் நடுங்குது. எனக்கு சும்மாவே ஸ்வெட் ஆகும். பட் அந்த டைமில் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே போய் ஸ்டேஜில் இருந்து நான் பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன். முன்னாடி பார்க்குறேன் அவ்வளோ பீப்புள், எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. எதை பற்றியும் நினைக்காம அப்படி கண்ணை மூடி நான் பாத்ரூமில் பாடுறதான் நினச்சி பாடினேன். பட் பாடி முடிச்சு பார்த்ததும் எல்லாரும் கிளாப்ஸு பயங்கரமாக சேவ் பண்ணுறாங்க. இறங்கி போகிறேன், சூப்பராக பாடினேன், என்னென்னமோ சொன்னாங்க. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுது. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்போர்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஐ ட்ரைட் எவ்ரிதிங் விச் ஐ லைக். என்னென்ன ஸ்டேஜ் கிடைக்கும் எல்லா ஸ்டேஜ்லையும் பாட்டு பாடினேன், பியானோ வாசித்தேன், டான்ஸ் ட்ரை பண்ணேன். என்னெல்லாம் மேக்ஸிமம் காம்படிஷன் இருந்துச்சோ எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டேன். சீன் 1 அவ்வளோதான். இதில் உங்கள் டேக் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் யூர் இன்ட்ரெஸ்ட். அது என்ன வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைனிங் வருதா அதில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை பாட்டு பாட பிடிக்குமா அதை ட்ரை பண்ணுங்கள். டான்ஸ், மிமிக்ரி என்ன வருதோ எதாவது ட்ரை பண்ணுங்கள். அது மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதா, இல்லை மற்றவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதுன்னு எதுவுமே பார்க்காம மேக்ஸிமம் யூ ஹாவ் டு ஃபைண்ட் யூர் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சீன் 2, அவனும் நானும். அதே காலேஜ் டைமில் என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் நேம் நௌஷத். அந்த ஹோல் 3 இயர்ஸில் வி ஹேட் அ ஹெல்த்தி காம்படிஷன். அவன் என்னெல்லாம் பண்ணுறானோ நானும் அதை ட்ரை பண்ணுவேன். நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அவனும் அதை ட்ரை பண்ணுவான். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சிங்கிங் ட்ரை பண்ணுறேன்னா அவனும் சிங்கிங் ட்ரை பண்ணுவான். அவள் டான்ஸ் ட்ரை பண்ணானா நானும் டான்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஜஸ்ட் கவிதை எழுத ட்ரை பண்ணால் அவனும் எழுத ட்ரை பண்ணுவான். இது போல் அவள் என்னெல்லாம் பண்ணுறானோ நானும் ட்ரை பண்ணுவேன், நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அவனும் ட்ரை பண்ணுவான். பட் எந்த இடத்துலையுமே நாங்கள் ஒருத்தர் கீழே இருக்கிக்கல. அந்த ஹெல்த்தி காம்படிஷனோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தோம். தென் காலேஜ் முடிக்கும் போது டேஸ்ட்லேயே ஒன்றா தான் ப்ளேஸ் ஆனோம். ஒரே கம்பெனியில் தான் ஆல்மோஸ்ட் நான் 2 years ஒர்க் பண்ணேன். அவர் ரீசெண்டாக குவிட் பண்ணான். அண்ட் அங்கே ஆரம்பிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். இங்கே உங்களோட டேக் என்ன அப்படின்னா, மேக் யுவர் சரௌண்டிங் வித் லைக் மைண்டட் பீப்புள். உங்கள் சரௌண்டிங்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரியே, உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரியே மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சரௌண்டிங்கை மேக் பண்ணுங்கள். அந்த ஒரு சரௌண்டிங்கில் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக பண்ண முடியும். அது ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேம் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கும் அந்த நௌஷத் போல் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அதில் மேக்ஸிமம் பீப்புள் என்னை போல் சேம் மைண்ட் செட் உள்ளவங்க தான் இருப்பாங்க. சீன் 3, மாற்றங்கள் வினா. காலேஜ் முடிக்க போகிற டைமில் எல்லாமே மாறுது. லைஃப்பை பற்றின பயம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபேமிலி, கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எல்லாமே சுற்றிக்கிட்டு. ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது எந்த லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகும்னு நினைக்கிறேனோ அந்த ஒரு லைஃப் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. அது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். அது நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு உள் மனசு ஒவ்வொன்றா சொல்லுது. கம்ப்ளீட்லி எல்லாமே மாறுது. நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறது அப்படியே உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை காலேஜ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யோகான ஃபேஸ் திஸ். தென் சீன் நம்பர் 4, மாற்றங்களே விடை.
காலேஜ் முடிக்கும் போதே கேம்பஸில் வந்து காம்பன்சன்ட்லி விப்ரோலையும் பேச ஆகிறேன். பட் கோவிட்னால சிடிஎஸ்ல வந்து ஆஃபர் லெட்டர் வரதுக்கு எனக்கு 1 இயர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த 1 இயர் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ஸ்மால் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் சிடிஎஸ் ஆஃபர் லெட்டர் வருது, சிடிஎஸ் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். அந்த 2 இயர்ஸ்லேயுமே வந்து கம்ப்ளீட்லி என்னெல்லாம் இருக்கணும்னு நினச்சனோ அது எதுவுமே இல்லாததுனால அது எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஐ குவிட் ஃப்ரம் தேர். தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிடிக்கும் தேடி அதில் வந்து எனக்கு யூஎக்ஸ் டிசைன் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு தோணுச்சு. அது எப்படி கற்றுக்கலாம், அது வந்து எப்படி ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸ் ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோர்ஸை முடிச்சுட்டு பெங்களூர்லேயே ஒரு ஸ்டார்ட் அப்பில் நல்ல பேக்கேஜ் ப்ளேஸ் ஆகிறேன். அங்கேயும் நிறைய லேர்ன் பண்ணேன். அது ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்னால ஃபவுண்டரு, ஃபவுண்டரு எல்லாமே வந்து மேக்ஸிமம் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த யூடியூப் வீடியோஸ் போடுறதுக்கும் ஐ லேர்ன்ட் அ லாட். ப்ரோ ஜஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்ன லேர்ன் பண்ணணும்னு கேட்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ரிசர்ச் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக் பண்ண மாதிரி ஆகிடும். தென் அந்த ரிசர்ச் பண்ண டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஸ்கிரிப்டாக மாற்றுறது, அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி வந்து என்கேஜிங்காக கொண்டு வரது, அந்த என்கேஜிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறது, அந்த ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி ப்ராப்பராக எடிட் பண்ணுறது எப்படி என்கேஜ்மெண்ட்டை கூட்டுறது, எப்படி வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷனுக்கு ஆப் பண்ணுறது அண்ட் தம்ப்நெயில் அதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றா லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். தென் இந்த ப்ராடக்ட் டிசைனில் வந்து நிறைய ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் உங்கள் டேக் யூ ஹாவ் டு ட்ரை மல்டிபிள் திங்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து பர்சனலி எனக்கு வந்து ப்ராப்பரான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு எக்ஸைட்டிங் திங்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது எனக்கு ஒரு ஒர்க் மாதிரியே ஃபீல் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்க்குற ஒர்க் ப்ராடக்ட் டிசைன் தான், அது எனக்கு பிடிச்சது தான். ஆஃபீஸே போனாலும் எனக்கு அது ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகாது. அண்ட் யூடியூப் எனக்கு பேசுகிறது பிடிக்கும். ஸோ அதனால் அதுவும் எனக்கு ஒர்க் மாதிரி ஃபீல் ஆகலை. அண்ட் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பிஸ்னஸ்ன்னு எல்லாமே எனக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதோ அதை மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணி எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுதோ அவ்வளோ போடுங்க. தென் ட்ரை டு பில்ட் மல்டிபிள் இன்கம் சோர்சஸ். இப்போ நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா மந்த் என்னானா லாஸ்ட் டேவோ இல்லை வந்து மந்த் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேவோ உங்களுக்கு சேலரி வரும் இல்லையா, அந்த சேலரிக்காக ஹோல் மந்த் வெயிட் பண்ணிருக்காமல் ஜஸ்ட் மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது என்ன வேணா இருக்கலாம். அது உங்கள் ஸ்கில்லெல்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு உங்கள் ஃப்ரீ டைம்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் லூசிங் ஜாபுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை டு கெட் சக்ஸஸ் ஃப்ரம் தட். பட் இடையில யூ கோனா ஃபேஸ் ஸோ மெனி ஃபெயிலியர்ஸ். கண்டிப்பாக ஃபெயிலியர் இருக்கும். பட் அதெல்லாம் அப்படியே டேக்கிள் பண்ணி அந்த சக்ஸஸ்ங்கிற வேர்ட் மட்டும் நோக்கி போயிட்டே இருங்க. ப்ரோ நான் பேசினா என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்க, யாருமே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. இப்போ நானே வந்து எதுவுமே பண்ணாமல் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நீங்கள் அதை கேட்பீங்களா? என்னோட சைட்லேருந்து எஃபர்ட் வந்து 200-300% போட்டு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டதால் மட்டும்தான் இப்போ வந்து 56K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணால் இந்த உலகம் உங்கள் பேச்சையும் கேட்கும். தட்ஸ் ஹவ் த வேர்ல்ட் ஒர்க்ஸ். ட்ரை பண்ணுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். இந்த கான்டென்ட்டை ரொம்ப நாளாக போடணுன்ட்டு இருந்தேன், போட்டுட்டேன். வியூஸ் வருதோ இல்லையோ அன்சாட்டிஸ்ஃபை. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வீடியோவை பார்த்து விடாமல் நீங்களும் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் லெட்ஸ் க்ரோ டுகெதர்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு. அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. மாற்றங்கள் வினா மாற்றங்களை விடை. பாய்.